Crucianet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 9498010101 to avail 1 month free internet. ஒரு சின்ன சாப்ளின் மொமெண்ட் இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது எப்படி எடுத்தீங்க? அந்த நடிப்பு நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறப்ப நம்ம எதிர்பாராத இடத்துல அந்த பொண்ணு ஸ்டப்புன்னு அரைஞ்சிடுறான். என்னடா இன்னொரு டேக் கேட்பானே, கேட்கல அப்படிங்கிறாரு. துல்கர் அவர் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு, காலையில் இந்த மாதிரி ஒரு சீன் எடுக்கிறது இப்படி தாண்டா இருக்கணும் தினமும். ஆஹா. இப்போ இந்த படமே ரத்த கண்ணீரோட ரிவர்ஸ். அதனால தான் அந்த கேரக்டர் பேர் மோகன். கிணத்துல அவங்கள அடிக்கிற சீன் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா, நான் அப்போ வந்து அம்பேத்கரை ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன். அவருக்கு ஒரு கிணத்துல அவர் குளிச்சப்ப அவருக்கு நடந்த ஒரு விஷயம், என் மேலே வீசப்பட்ட கல்லை எல்லாத்தையுமே நான் எடுத்து தான் இந்த உயரத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னாருல. அன்னைக்கு இருந்த ஒரு சீனில் ஒரு டாக்டர் ஒயிட் கலர் கோட் போட்டு வராருன்னா ஒரு ஒயிட் கலர் கோட் போட மாட்டார். ஏன்னா ஒரு எல்லோ கலர் கோட் போட்டால் தான் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் ஒயிட் கலர் கோட்டாக தெரியுமா? பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு என்ன இருக்குது. இதுதான் இந்த படத்தோட கருத்து. இந்த படம் சொல்ல வர விஷயமே இதுதான். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு எம்பவர். வெல்கம் டு தட் ஒன் சீன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இன்னைக்கு தட் ஒன் சீனில் காந்தா படத்தினுடைய டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் இருக்காங்க. காந்தாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் பற்றி பேச போகிறோம். அதுக்கு தான் தட் ஒன் சீன். நிறைய நல்ல நல்ல எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய இன்ட்ரெஸ்டிங் க்ரியேட்டிவ் சாய்ஸஸ் இருந்துச்சு. அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். பட் ஃபஸ்ட் அந்த ஸ்லாப் சீனுக்கு வருவோம். ஐயா மகாதேவன், 2 கேரக்டர், ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர், அவங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை என்னமோ ஒன்று வந்துடுது. அப்போ அந்த ஸ்லாப் சீன் எழுதும்போது அது அவசியம் ஏன் நினச்சிங்க? இந்த படம் வந்து இவங்க 3 பேரை பற்றி, இந்த பொண்ணு ஐயா பக்கம், டைரக்டர் பக்கம், இந்த ஆக்டர் இவ்வளோ அரகண்ட்டாக நடந்துக்கிறான், அவனால் எல்லாத்தையும் வாங்கிட்டார். இந்த ஹோல் செட்டே விலைக்கு வாங்கிட்டார். அதையும் விஷுவலாக நம்ம காமிச்சிருப்போம். எல்லாருமே அவர் சொல்கிற ஷார்ட்டை மாற்றுன்றப்ப எல்லாரும் அவர் பக்கம் போயிடுறாங்க. அங்கே அவள் பக்கம், ஐயா பக்கம் நிற்கிற ஒரே ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மினிமலாக பட் ரொம்ப எஃபெக்டிவாக இவங்க யார், இந்த பொண்ணு ஐயா பக்கம் ஏன் நிற்கணும், இந்த ஐயா பொண்ணுக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாருன்றது நம்ம ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். இவர் குரு சத்தியம். சத்தியம். இப்போ ஒரு ஸ்டாராக அவரோட தோற்றம், அவரோட நடந்துக்கிற அந்த சுபாவத்தில் அவர் பக்கம் தான் எல்லாருமே சாயிறாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளோட மொதல் நாள் அப்போ கூட அவள் என்ன சொல்கிறா, ஐயாவை வர வச்சு நீங்கள் சொல்கிறத தான் நான் கேட்பேன், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, இது உங்கள் படம், நீங்கள் சொல்கிறத தான் நான் கேட்பேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் எங்கே நிற்கணும் எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப துவண்டு போயிருந்த ஐயா, எதுவுமே இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு இருந்த ஐயாவுக்கு அவருக்கு தோணுது, இந்த பொண்ணை வச்சு என்னால் இந்த படத்தை எடுத்துட முடியும் அப்படின்னு. அதை ஒரு சவாலாகவே அவன்கிட்ட போய் வைக்கிறாரு. கரெக்ட். அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம், ஆனால் ஏன் விசுவாசத்துக்கு உண்மையாக இருக்கிற இந்த பொண்ணை உன்னால் ஒரு காலம் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் உட்கார்றப்ப இவங்க 3 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறப்ப தான் நம்ம டைட்டில்ஸ் வரும். அப்போ கிளியராக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாலே, இந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் பிளே ஆஃப் பவர் தான் இந்த கதை. அதில் இந்த பொண்ணோட ரோல் எவ்வளவா இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு நம்ம அடுத்த சீனில் பார்க்குறப்ப என்ன இருக்குன்னா, அந்த பொண்ணு நடிக்கிறத பார்த்து அவர் ஆசைப்பட்ட அளவுக்கு அவரால் நடிக்க முடியல. மகாதேவனுக்கு அவன் வந்து அந்த மொதல் சீன் என்ன அப்படின்னா, நான் ப்ரெக்னென்ட், ஒரு மனைவி தன் கணவன்கிட்ட நான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறது ட்ரமாட்டிக்காக அந்த காலத்தில் இருந்த மாதிரி, இந்த பெண்மீன் ஈன்றெடுக்க போகும் விண்மீன், இதை தான் தெரியாமல் நான் நேற்று தூங்கிட்டேனா, ஆமாம் நீ ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரியாக்ஷன் வந்து அவருக்கு வந்து ஸ்லிப் ஆயிடுறாரு. சம்வேர் அவருக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்து வியந்ததில், அவரோட நடிப்பையோ ஏதோ ஒன்று ரசித்ததில் அவுட் ஆஃப் கேரக்டர் வந்துடுதா அவர் ஃபீல் பண்ணி இன்னொரு டேக் கேட்குறாரு. அந்த இன்னொரு டேக் கிடைக்குமா அவருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ இன்னொரு டேக் அவருக்கு கிடச்சிடணும். ஆனால் இந்த பொண்ணு அங்கே வந்து நிற்கணும்ல. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, ஐயா உங்களுக்கு தேவையா, நான் போய் நிற்கணுமா, இன்னொரு டேக் வேணுமான்னு கேட்குறா. அவர் தேவையில்லைங்கிறாரு. அப்போ அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி என்கிட்ட எல்லாமே இருக்கலாம், ஆனால் இந்த பொண்ணு இருந்தால் தான் என் ஆசைப்படி இந்த படம் நடக்கும். ஏன்னா அதுதான் சவாலாகவே வைக்கிறாரு, நீ ஓரமாக உட்காரு, இந்த படத்தை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு இந்த பொண்ணு தேவை. அடுத்து அவங்க எடுத்த காட்சியாக அவர் ப்ரிவ்யூ தியேட்டரில் போட்டு பார்க்குறப்ப அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த சீனை அவள் ஸ்கோர் பண்ணிட்டா, அவள் சொல்கிற மாதிரி நீர் ஒரு முட்டாள் தான் மாதிரி இவரை முட்டாள் ஆக்கிட்டாங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து. அதை வந்து ப்ரிவ்யூ தியேட்டரில் மற்றவங்கெல்லாம் ரசித்து என்ன சொல்கிறாங்க, எப்படி நடிக்கிறா, ஆமாம் ஐயா சொல்லி கொடுத்த நடிப்பில் அப்படி தான் நடிப்பா, எல்லாரையும் மிஞ்சிருவா போல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அடுத்த சீனுக்குள்ளே போயிடுறோம். இந்த சீன் ஒரு பிவட்டல் சீன்
ஏன் அப்படின்னா இந்த 3 பேரோட அந்த பவர் பிளே வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஃபோர்ஸில் டிஸ்பிளே ஆகிற ஒரு சீன் இந்த சீன். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே எப்போவுமே ஒரு பவர் பிளே லைக் இன்னும் ஒரு ட்ரையாங்குலர் பவர் பிளேயில் 1:1:1 இருந்த ஒரு சீன் இதுதான். மீது எல்லா இடத்துலையுமே 2:1 இருக்கும். 2 பேர் ஒரு பக்கம், இன்னொருத்தர் ஒரு பக்கமாக இருக்கிற எல்லா காட்சிகளுமே அப்படி தான் இருக்கும். இந்த ஒரு சீனில் மட்டும்தான் அது முக்கோணமாக கரெக்டாக ஒவ்வொருத்தர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஸ்கோர் பண்ணுற ஆர் நடந்துக்கிற ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற ஆடியன்ஸ்க்கு இன்னும் புரிய வைக்கிற சீன் இந்த சீன். இந்த சீன் லேண்ட் ஆகலை அப்படின்னா எனக்கு இது ஒரு 2-3 சீன் தேவை இதை காட்டுறதுக்கு. என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து அந்த சீன் ஓகே, இப்போ ஒரு மாபெரும் நடிகர் பேக் ஃபுட்டில் இருக்கார், அந்த பொண்ணை சேலஞ்ச் பண்ணிட்டான்னு தெரியுது. இப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இவர் அஃபென்சிவ் வரணும், இவர் வந்து இப்போ இவர் வந்து ஏறி நின்று 6 அடிக்க போகிறான்னு நம்ம நினைக்கணும். இப்போ நம்மளோட ஆன்டிசிபேஷன் ஆஃப் என்ட்ரிங் இன்டு த சீனு இப்போ இவர் எப்படி ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படின்னு. கரெக்ட். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா எதிர்பாராத விதமாக இவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, ஆமாம் குற்றம் இழைத்து விட்டேன் அப்படிலாம் சொல்லி நடிக்கிறப்ப அந்த நடிப்பு நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறப்ப நம்ம எதிர்பாராத இடத்துல அந்த பொண்ணு சப்புன்னு அரைஞ்சிடுறான். அப்போ அங்கே இருந்த க்ரூக்கு எப்படி ஷாக்கோ அதான் ஆடியன்ஸுக்கும் ஷாக்கு. இப்போ எதுக்கு அரைஞ்சா அப்படின்னு, ஏன்னா சீன் கண்டினியூ ஆகலை, அவர் நிறுத்திடுறாரு, பாபு ஷாக் ஆகிறான். அப்போ ஐயா வந்து அவருக்கு ஒரு வெற்றி கிடச்ச மாதிரி என்னடா இன்னொரு டேக் கேட்பானே, கேட்கல அப்படிங்கிறாரு. அப்போ பாபு ஓடி வந்து சொல்கிறப்ப சீனில் கையை பிடிச்சி அழற மாதிரி தானே இருக்குது, நீ ஏன் அரைஞ்ச அப்படின்றப்ப அவளும் அங்கே தடுமாறுறா. ஏன்னா ஐயா சொன்னதை அவள் செய்வா, ஐயா என்ன சொன்னாலும் செய்வா, ஐயா அறைய சொன்னார் ஆனால் சீனில் அதுதானே இருந்தது அப்படின்றப்ப அவளுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது. ஆமாம், சீனில் இல்லாததை யார்ட்டையும் சொல்லாமல் ஏன் ஐயா நம்மள்ட்ட மட்டும் இதை சொல்லி செய்ய வச்சாருன்றது அவங்களுக்கு அப்போ தான் அடிக்குது. ஆமாம், ஆனால் அவளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இவர் மேலே கோபமும் இருக்குது. ஏன்னா எல்லார் முன்னாடியும் ஐயாவை வந்து இவர் அவமானப்படுத்துகிறாரு, அதுவும் தெரியுது. ஆனால் அரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும், அவளுக்கு டிகே மேலே இருந்த கோவம் அது தனிஞ்சு நிதர்சனமாக என்ன நடக்குதுன்னு புரிகிற அந்த தனியிற மொமெண்ட்டில் அவள் இருக்கா. இவரும் அவருக்கு வந்து புரியுது, ஓகே நீ தானே வெப்பன், உன்னை வச்சு தானே என்னை காலி பண்ணன்றாரு, நான் இப்போ யாருன்னு காட்டுறேன் அப்படின்றதுக்காக அவர் வந்து அவகிட்ட சொல்கிறாரு என்னை திருப்பி அந்த மாதிரியே அறைங்க அப்படின்னு. அப்போது ஒரு 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 பெண்ணா, ஒரு ஆக்டரா, ஒரு மனுஷா அவளால் வந்து அதை பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவளுக்கு அவர் மேலே கோவம் இருந்தது, ஐயா சொல்ல அவர் வந்து அறையணும்னு சொல்கிறாரு, அதுக்கு ஒரு ரீசன் அவர் கொடுத்துருப்பாரு. நம்ம அதெல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தினாலும் அதை எடிட்குள்ளே வைக்கல, எடுத்துருந்தோம் அதை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது வந்து இப்போ இப்போ இந்த படமே ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, முக்கியமாக எனக்கு புரியறதுக்காக இது வந்து ஒரு ரத்த கண்ணீரோட ரிவர்ஸ் சாந்தா எடுக்கிறது வந்து. அதனால தான் அந்த கேரக்டர் பேர் மோகன். மாரல்ஸ் இல்லாத ஒரு ஹஸ்பண்டை பழி வாங்குற மனைவியோட கதை. கரெக்டாக. இப்போ ரத்த கண்ணீர் வந்து எப்படி அப்படின்னா அவன் தப்பை உணர்ந்துடுறான், பட் அந்த பொண்ணு இன்னும் சப்மிசிவாக தான் இருக்குது. ஆனால் ஐயாவுக்கு என்ன அப்படின்னா ஏன் வந்து ஒரு 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 மனைவியோ ஒரு பெண்ணோ வந்து இந்த சொசைட்டியில் சப்மிசிவாகவே இருக்கணும், ஏன்னா இது வந்து 1950s, ஸோ தப்புன்னு தெரிஞ்சு உனக்கு நீ பட்டுன்னு அறையிற அப்படி தான் சொல்லி அவருக்கு ஓகே கடைசி நிமிஷத்தில் அவருக்கு தோணின தாட்டோ என்னவோ அவர் வந்து சொல்கிறாருன்னு செய்கிறா. பட் வேறு யாருக்குமே சொல்லாமல் தனக்கு மட்டும் சொன்னதுனால அவளுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்குது, இது வந்து என்னை யூஸ் பண்ணுறாரா ஐயா அந்த இடத்துல அப்படின்னு. நம்ம வேறு அவர் அரைஞ்சிட்டோமே எல்லாரும் முன்னாடியும் அரைஞ்சிட்டோம், அது அவனுக்கு தெரியல, இப்போ ஐயா நம்மளை யூஸ் பண்ணுறாரா அப்படின்னு இருக்கிறப்ப தான் அவர் திருப்பி பரவாயில்ல அரைங்க, மொதல் ஷாட்டில் அரைஞ்ச மாதிரின்றப்ப தயங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சதுக்கப்புறம் அவரோட நடிப்பு நடித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் அவளுக்கு என்ன உணர்றா அப்படின்னா இவங்க 2 பேருமே என்னை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் பண்ணது தப்பு. ஓகே, இப்போ இப்படியா இருக்கிற குமாரி எப்படி பிஹேவ் பண்ணுவான்றது தான் அதுக்கு அடுத்தது. அவள் போய்ட்டு ஐயாவை திட்டலாம், கேட்கலாம், இங்கே எப்படி பிஹேவ் பண்ணுறான்றது தான் குமாரியோட மோஸ்ட் டிஃபைனிங் கேரக்டர். எந்த ஒரு பொண்ணுமே எதுக்கு என்னை யூஸ் பண்ணீங்க, என்னை ஏன் எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணீங்க, நீங்கள் சொல்லி தான் செஞ்சேன் பாருங்கள் அவர் இப்படி நடந்துக்கிட்டார் என்னமோ, இது வந்து சாதாரண பிஹேவியரை நான் பார்க்குறேன். பட் குமாரி எப்போவுமே வந்து அவளோட எம்பத்திக்கு அவளுக்கு வந்து எம்பத்தி ஜாஸ்தி. அதனால் அவள் வந்து என்ன கேட்குறான்னா அடுத்த ஐயா கிட்ட, ஐயா நீங்கள் 2 பேரும் ஏன் பேசிக்க மாட்டேங்கிறீங்க. அங்கே தான் எனக்கு வந்து குமாரி நான் எப்போவுமே எடிட்டில் பார்க்குறப்ப இதுக்கு நடுவில் நாங்கள் நிறையா எழுதியிருந்தாலும் ஆக்சுவலி அந்த ஷார்ட் முடிஞ்சு ஐயா வந்து அவளை காரில் கூப்பிட்டு போவார். அவர் சொல்லுவார், நான் எது செஞ்சாலும் இந்த படத்தோட நல்லதுக்கு தான், நீ வந்து உன் கவனத்தை சிதற விடாத, இல்லைனா அவன் உன்னை தன்வயப்படுத்திடுவான்ற ஒரு சின்ன சீனாக
அது இருந்தது, அதை எடுத்திருந்தோம். ஆனால் அதெல்லாம் தேவைப்படலை எனக்கு. ஏன்னா குமாரியோட ஐ காஸ்ட் த ரைட் பர்சன். எனக்கு இந்த இன்பிட்வீன்ஸ் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான தேவை இல்லை. குமாரி இதை தான் உணர்றா, அவள் இந்த ஒரு இடத்துல இருந்து தான் அவள் வந்து யோசிக்கிறா. அதாவது தனக்கு நடந்ததை நினச்சி வருந்தாமல் வேற ஒரு 2 பேர் ஏதோ ஒரு கோவத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அந்த கோவத்தை அவன் புரிஞ்சுக்க பார்க்குறான், அதை தீர்த்து வைக்க முடியுமான்னு பார்க்குறான். அதுதான் குமாரி அப்படின்றதுனால. நைஸ். ஸோ அதனால தான் அந்த சீன் தேவைப்படலை, வேறு எதுவுமே தேவைப்படலை. இந்த ஒரு சீன்லேயே குமாரி வந்து ஐயா பக்கம் நிற்கணும்னு இருந்த குமாரி இல்லை, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்காக வரா. அதனால தான் முதல்ல ஐயாட்ட கேட்குறா, அப்புறம் மற்றவங்க கிட்ட கேட்குறா, அப்புறம் போயிட்டு டிகேஎம் கிட்டே கேட்குறா, உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு என்ன இருக்குது. இதுதான் இந்த படத்தோட கருத்து. இந்த படம் சொல்ல வர விஷயமே இதுதான். அதுக்காக தான் இந்த கதை, அதுக்காக தான் இந்த கேரக்டர்ஸ். இப்படி இருக்கிற 2 பேர் இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சு இவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு கேப் உண்டானது காரணம் ஒரு சின்ன விஷயம், அதை தீக்கிறதும் ஒரு சின்ன விஷயம். கரெக்ட். பேசி தீர்த்தா முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு சீன்லேயே நடக்கிறது தான் எனக்கு இந்த சீன் ஸ்பெஷலாக இருக்குது காரணம். நைஸ். இப்போ இந்த சீனுடைய பர்பஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, இதனுடைய பிளேஸ்மெண்ட்டையும் நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க. இந்த சீன் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இன்டீரியர் காந்தா செட் ஸ்டடி ரூம். காந்தாவினுடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக ஆர் மிக முக்கியமான ஒர்க்காக நான் பார்க்குறது ப்ரொடக்ஷன் டிசைன் தான். மெயின் ரீசன் வந்து கதை களம் தான். என்ன அப்படின்னா, எனக்கு என்னோடய தாத்தாவோட ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்து பார்த்தேன், அந்த ஞாபகங்கள் இருந்து தான் காந்தா உருவாச்சு. ஏன்னா அவர் வந்த ஊர் எனக்கு தெரியும், தாத்தா எங்கேருந்து வராருன்னு எனக்கு தெரியும், நாங்கள் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப பாவர்ட்டிலேருந்து வந்தவர், படித்தாதான் எதாவது நடக்கும் அப்படின்னு அவர் படித்து இங்கே செக்ரட்டேரியட்டில் நான் ரொம்ப இன்னமும் பார்த்து வியக்கிற என்னோட ஆதர்ஷ நாயகனாக இருக்கிற அண்ணாதுரை அவரோட செக்ரட்டேரியட்டில் அந்த இதில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா கோட் சூட்லாம் போட்டிருப்பார். அவரோட ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நிறையா இடத்துல நான் பார்த்தேன்னா அவர் கோட் சூட்லாம் போட்டிருப்பார். நான் இப்போ என்கிட்ட தாத்தா கிட்ட கேட்பேன், என்ன தாத்தா அப்போல்லாம் மெட்ராஸ் ரொம்ப குளிராக இருக்குமா அப்படின்னு. இல்லைடா, நான் அப்படி தான் இருந்தோம், வெள்ளைக்கானம் போனதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாளைக்கு இது இருந்தது. ஒரு திராவிட சிந்தனைகள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் இருக்குல்ல, ஏன்னா ஒரு தத்துவம் இன்னும் சரியாக உருவாகாத, ஏன்னா அது வரைக்கும் ஒரு விடுதலைக்காக போராடிட்டு இருந்த ஒரு கூட்டம், ஒரு இனம் தன்னோட ஒரு ஐடென்டிட்டியை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்தில் அப்போ எல்லாமே கொஞ்சம் கலங்கி தான் இருக்கும். ஏன்னா ஐடென்டிட்டி தான் ஃபஸ்ட்டு, நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு. அது எல்லாம் இருந்தாலும் இன்னும் முழுசாக இதுதான் இந்த இயக்கம், இந்த அரசாங்கம், இந்த மக்களுக்காக செய்ய போகிற விஷயங்கள் அப்படின்னு தெரிய வரதுக்கு முன்னாடி வெறும் சுதந்திரம் மட்டுக்குமே போராடிட்டு இருந்து அது கிடச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லாத காலகட்டத்தில் சினிமா எப்படி இருந்தது அப்படின்னு நான் தேடுறேன். சினிமாவும் ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கன்னு இருக்கு, ஐடென்டிட்டி சரியாக வரல. பராசக்திக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள், ஏதோ சரித்திர படங்கள் இருந்தாலும் சோஷியல் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் அவங்க சொன்னாலும் அதில் ஒரு பயங்கர ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நமக்கு சினிமா நல்லா இன்னும் வெகுஜன மக்களுக்கு இல்லை அந்த சினிமா ஸ்டூடியோஸ்க்கு கொண்டு போனது ஒரு அமெரிக்கன் ஃபில்ம் மேக்கர் எலிசார் டங்கன் அப்படின்னு. அப்போ கேமராஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம ஆட்களுக்கு இன்னும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலை, ஜெர்மனிலேருந்தோ. ஸோ சினிமா இன்னும் நம்ம கைக்கு வரலை. அப்போ ஐடென்டிட்டி கலங்கி இருக்குது. இந்த டைம் ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு பாரோடு ஐடென்டிட்டி. ஃபில்ம் நுவார் ஒரு வேர்ல்டு ஓவர் ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கு, எல்லாருமே தன்னோட சர்வைவலுக்காக போராடிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் படங்களும் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கரெக்ட். ஒரு சர்வைவலுக்காக ஒரு மனுஷன் என்ன தூரத்துக்கு போகிறான் அப்படின்றது அதுதான் ஃபில்ம் நுவார். என்னோட ப்ரொட்டாகனிஸ்டான டிகேஎம்மும் அங்கேருந்து தான் வரான். ஸோ சம்வேர் ஃபில்ம் நுவார் அண்ட் ஈகோன்ற அந்த கான்செப்டை பற்றி நான் பேச போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஓகே, தட் செட் த ஸ்டேஜ் ஃபார் ஆல் மை ஃபில்ம் மேக்கிங் சாய்ஸஸ். அந்த பின்னாடி இருக்கிற ரெயிலிங்லேருந்து சரி ஓகே நம்ம இண்டி டெக்கோ எடுக்க போகிறோம், ஆர்ட் டெக்கோ மூவ்மெண்ட், வேர்ல்டு ஓவர் மூவ்மெண்ட், அது இந்தியாவுக்கு வர்றப்போ ஒரு இண்டியனைஸ்டு ஆர்ட் டெக்கோவா இண்டோ டெக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த சாய்ஸஸ் இன் ஃபர்னிச்சர்ஸ் இன் எவ்ரி திங். ஸோ ப்ரொடக்ஷன் டிசைன் அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் இதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டது. நான் பார்த்து ரசித்த பில்லி வைல்டர் ஃபில்ம்ஸாக இருக்கட்டும், இங்கே நம்ம வீணை எஸ் பாலச்சந்தர் எடுத்த அந்த நாள் ஓரிரவு, நிறையா படங்கள் அன்றைக்கி
அதாவது இன்னைக்கு வந்து இதை மாடர்னைஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுற. எனக்கு பிளாட் அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் எடுக்கக்கூடாது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். ஏன் அதெல்லாம் தொடக்கூடாதுல்ல? ஆமாம், அந்த நாள் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கிறதே நல்லது. அவ்வளோதான். நீங்கள் இந்த ஐடென்டிட்டியில் ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அதை மிஷ்கின் ஒரு இடத்துல சூப்பராக சொல்லியிருப்பாருங்க. எஸ் பாலச்சந்தர் படம் ரொம்ப பேஷனட்டாக வேற ஒன்று படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருடைய டயலாக்ஸில் தூய தமிழ் பேசணுமா இல்லை கலோக்கியல் தமிழ் பேசணுமான்னு ஒரு டவுட் இருக்கும். ஆமாம், ஏன்னா அது வரைக்கும் படங்கள் வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. மணிப்பிற வாழை அப்படின்ற அந்த ஒரு இன்னும் சான்ஸ்கிரிட்லாம் இருந்த பிரசங்கம், நிறுத்துங்கள் உங்கள் பிரசங்கத்தை. இப்போ மிஷ்கின் சொல்லி தான் நான் அதை கவனித்தேன். அந்த நேரத்தில் அவருக்கு வந்து இப்போ நான் கம்ப்ளீட்டாக கலோக்கியலாக போகலாமா கூடாதா அந்த கன்ஃபியூஷனே அது தெரியும். நிறைய படங்கள் அது இருக்கும் அந்த டைமில் வந்த படங்கள். கண்டிப்பாக அவர். ஆனால் என்ன ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, அவர் ரோஷமான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்குறது. அது வந்து இன்னும் இந்தியாவுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆயிருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் ரோஷமான் பார்த்து அந்த தாக்கத்தில் அவருக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட், ஒரு பேட்ரியாட்டிசம்மை இங்கே வந்து ஒரே நாளில் அது வந்து ஒரு பயங்கர ஸ்பெஷல் ஃபில்ம். ஐ ஃபீல் அந்த ரோஷமான் எஃபெக்ட் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண டைம்லே எடுத்திருக்காருல்ல, எவ்வளோ ஸ்பெஷல். கரெக்டா? அப்படின்னா மஸ்ட் பி ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸில் 100%. ஒரு நல்ல ஆக்சுவலி குட் பாயிண்ட். ஒரு தமிழ் ஃபிலிம் ஓப்பனாக எம்ப்ரேஸ் பண்ணி அதை இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கொடுத்து அதில் அவர் நடிச்சிருப்பார். வேறு முக்கியமான மூவ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குங்க. ஆமாம், ரோஷமான் எஃபெக்ட்னு எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த எஃபெக்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போதே இது வந்து அதுக்கு முன்னாடியே நான் நினைக்கிறேன் 1954 ஆல்மோஸ்ட் ரோஷமான் வந்த டைமுக்குள்ள ரொம்ப கிட்டவா. அப்போனா மஸ்ட் பி ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் டு எம்ப்ரேஸ் தட் ரோஷமான் எஃபெக்ட்ல. அதை எவ்வளோ சூப்பராக சிவாஜி சார் மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு லைட்டிங், அந்த நாள் லைட்டிங்கில் ஒரு பார்க் சீன்லலாம் ஒரு லைட்டிங் இருக்கும். ஒரு அந்த நம்ம சொல்கிற சிரோஸ்கோ அப்படின்னு. சிரோஸ்கோ வந்து லைக் டீப் ஷேடோஸ், ஹை கான்ட்ராஸ்ட், அது பெயிண்டிங். அது ஒரு சிரோஸ்கோ பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு மூமெண்ட் வந்து அது ஒரு ரெனாய்சான்ஸ் மூமெண்ட்டில் அது ஒரு ஃபேமஸான. நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து அறம் சார்ந்து சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் அந்த அறமை சொல்கிறதுக்கு லைட்டை வந்து டார்க்னஸை வச்சு தானே சம்டைம்ஸ் காட்டணும். கரெக்ட். ஸோ அந்த டார்க்னஸை வந்து இன்ஹிபிட்டடாக காட்டுறதுக்கு சில பெயிண்டர்ஸ் வந்து முன் வராங்க. அப்போ அவங்களோட லைட்டிங் சாய்ஸஸ் வந்து இதுவாக இருக்குது. அங்கேருந்து தான் ஃபில்ம் நுவார் வருது. சிரோஸ்கோவில் பெயிண்டிங்லேருந்து தான் ஃபில்ம் நுவாரோட லைட்டிங் சாய்ஸஸ் வருது. ஏன்னா ஃபில்ம் நுவாரும் அதை பற்றி தானே. ஒரு டார்க்னஸை எம்ப்ரேஸ் பண்ணுறோம், நம்ம ஹியூமன் டார்க்னஸை. அதை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணால் ஓகே, நம்ம லைட்னஸ் அப்போ புரிஞ்சுப்போம், எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுப்போம். இன்னும் கூட நாங்களே ரொம்ப ஸ்டடி பண்ணி ஐ டோன்ட் திங்க் வி மேட்ச் டு அந்த நாளோட லைட்டிங். நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் அந்த நாள் இஸ் ட்ரூலி ஸ்பெஷல். ஒரு ஸ்டுடியோக்குள்ளே நம்ம செட்டு போடுறோன்னு ஆயிடுச்சு, அதுக்குள்ளே ஸ்டுடியோ மாதிரி ஒரு செட்டு போடுறோன்னு ஆயிடுச்சு. ஆமாம். அப்போது இப்போ இந்த சீனுக்கு ஒரு சீன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டடி ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கான உழைப்பு என்ன? ஏன்னா ஒரு கார்பெண்டர் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். அஃப்கோர்ஸ் எஸ், நீங்கள் ஹெட்ஸ் கூட பேசுவீங்க, பட் தே ஆர் ஆல்சோ இன்வால்வ்டு. எனக்கு காந்தா தியேட்டரில் பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சுது, இது கண்டிப்பாக தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த வேர்ல்டு, நீங்கள் போட்டிருக்க எஃபர்ட்டு, ப்ரொடக்ஷன் டிசைன், அது எல்லாமே நான் சொல்கிறேன், அதனுடைய கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ எனக்கு வந்த முதல் கேள்வி என்ன தெரியுமா? இப்போ துல்கருக்கு ஆப்வியஸ்லி இது ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா என்ன ஒருத்தர் நடிக்க வைக்க போகிறாரு, ஒரு நல்ல ஒரு மீட்டி ரோல், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவர் வரலாம், அவர் எக்ஸிட் ஆகலாம். அந்த மாதிரி மேஜர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அது நடந்துடும். டிஓபிக்கு அவரோட வித்தையை காமிக்கிறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இதில் இருக்குது. ஆனால் டெய்லி ஒர்க் பண்ணுறாங்கல்ல ஒரு கார்பெண்டர், ஒரு லைட்மேன், அவங்களெல்லாம் எப்படி எக்ஸைட் பண்ணுறது ஒரு டைரக்டர்? நமக்கு தெரியும், நம்ம எழுதியிருக்கோம், நம்ம ஆசைப்படுறோம், நமக்கு இது ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தினமும் சினிமா செட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இது ஸ்பெஷல் ஃபில்ம்னு தோணுறப்போ அது வந்து இட் வில் ஷோ இந்த அவுட்புட். முதல்ல வந்து இப்போ இந்த செட்டு போடுறப்பே வந்து அவங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், அவங்க தினமும் செட்டு போடுறாங்க. இது வந்து இப்போ நான் தினமும் வரேன், நான் வந்து என்னோட ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் அவரோட பேசுகிறது, அவர் எனக்கு இணக்கமாக இருக்கிறது, அவங்களுக்கே தோணும் இவர் எல்லாமே பண்ணிட்டாரு. சார்பட்டா, காலா, கபாலி, கர்ணன், அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ உழைக்கிறாரு, ஏன் இவ்வளோ மெனக்கிடுறாரு, இந்த பையனுக்கு ஏன் இவ்வளோ, அவர் எனக்கு ஒரு அண்ணனாகவே ஆகிட்டார். நான் அதை எடுக்கிறப்ப இந்த பையனுக்கு ஒரு வெற்றி வேணும், இவன் வந்து இவ்வளோ முனைப்போட ஒரு தவமோடு இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னும் அவரும் ரொம்ப ரசித்து பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் என்ன அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, மோர் தென், ஏன்னா எல்லா டைரக்டர்ஸும் எஃபோர்ட் போடுவாங்க,
பட் சினிமா பற்றின ஒரு படம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆகிடுச்சு. இப்போ என்னோட ஆர்ட் டைரக்டருக்கே எவ்வளவோ படம் பண்ணினாலும் ஆஹா 1950s படம்னு அவர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். இங்கே பாடுறா நாங்கள் வந்து அவர் வழக்கமாக கம்ப்யூட்டரில் உட்கார ஆள் இல்லை, ஸ்கெட்ச் போடுவார், போய் பண்ணுவார். அவர் உட்காந்து ரிசர்ச் பண்ணி அவர் எக்ஸைட் ஆகி கை தட்டி இங்கே பாடுறா இந்த படம் இது இப்படி இருக்கணும்டா அது அப்படி இருக்கணும்டா அப்படின்னு பண்ணுறது அவர் டீம் என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாமே தலைமையிலேருந்து தான் வரும். நம்ம எக்ஸைட்டடாக இருந்தால், நம்ம குழு எக்ஸைட்டடாக இருந்தால் அது கடைசி ஆள் வரைக்கும் வரும். நாங்கள் அந்த ஒரு சீனில் ஐயா சேரை தூக்கி அடிப்பார். ஆமாம், சேரை தூக்கி அடிச்சுட்டு மயிறு நீ கைத்தட்டல் வாங்குறதுடா நான் கதை எழுதி படம் எடுக்கிறேன்னு இருக்குல்ல, அதோட ஒயிட் ஷாட் வந்து 3.5 நிமிஷம் எடுத்தோம். அந்த ஒயிட் ஷாட் முடிஞ்சுட்டு அந்த 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 ஃப்ரேம்குள்ளே இருந்த கேரக்டர்ஸ் ஒரு 4-5 பேர், அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து இங்கே பாருங்கள் அப்படின்னு புல் அரிச்சிருந்ததை காமிச்சார். அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இப்போலாம் சீன் எடுக்கிறது இல்லை, இவ்வளோ பெரிய சீனு, அந்த இவ்வளோ நேரத்துக்கு ஒரு 3.5 நிமிஷத்துக்கு ஒரு சீனு, அந்த சீனை இவ்வளோ நம்பி எல்லாருமே ஒன்று கொடுக்குறாங்களே. அப்போ லைக் கேமராலேருந்து எல்லாமே வி ஹேவ் டு லைக் அந்த மார்க்கில் இருந்து அது வந்து எல்லாரோட எனர்ஜி. அவங்க ஐயா நடிக்கிறாங்கன்னா அதுக்கு இவங்க ஐயா பண்ணதுக்கு எல்லாமே ரியாக்ட் பண்ணோம்ல. அது வந்து ஒரு 40-50 பேரோட உழைப்பு அந்த ஃப்ரேம்குள்ளே அப்போ நடந்தது இருக்குல்ல. எல்லாருமே ஒரு சிங்கில் இருக்கணும். அது வந்து சம்டைம்ஸ் அது வந்து எனக்கு எப்போவுமே அந்த ஒயிட் ஷாட்டில் இல்லைனா அந்த ஃபஸ்ட் டேக் நான் ரொம்ப வந்து எனக்கு இப்படி தான் வேணுன்றதில் நான் இருக்க மாட்டேன். அது வந்து எவ்வளோ இருந்தாலும் நான் அதை வந்து அடக்கிக்க பார்ப்பேன். ஏன்னா அந்த ஸ்பான்டனிட்டி ஆஃப் த மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து கொடுக்கறது வந்து இன்னும் கிஃப்ட்டு. நான் உட்காந்து வீட்டில் உட்காந்து நிறைய யோசிச்சுட்டேன், எழுதிட்டேன், எனக்கு இப்படி தான் வேணும், அவர் இப்படி தான் கை வச்சிருக்கணும், இப்படி தான் வச்சுருக்கணும், அதெல்லாம் இருக்கும். என்கிட்ட கேட்டால் எனக்கு நான் சொல்லுவேன் இப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு நான் பார்ப்பேன். அது வந்து அந்த ஒயிட் டேக்கில் தான் எனக்கே வந்து அப்பா நம்ம யோசிச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஒரு நானே வந்து ஒரு ஃப்ரண்ட் ரோ சீட்டில் உட்காந்து ஒரு மேஜிக் ஷோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஓ நைஸ். ஸோ அப்படி நடந்தது. ஆக்சுவலி இந்த ஸ்லாப் சீன் என்ன நடந்ததுன்னா, எல்லாமே பேசி அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் டேக் அப்புறம் வந்து நான் மானிட்டர் முன்னாடி உட்காந்துருக்கேன். துல்கர் அவர் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு, காலையில் இந்த மாதிரி ஒரு சீன் எடுக்கிறது இப்படி தாண்டா இருக்கணும் தினமும். நாங்கள் ரியலைஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஸ்லாப் முடிஞ்சு இங்கே வரப்போ கலர் ஆகுதுல்ல. ஆமாம், பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கலர் ஆகுது. அப்புறம் பாபு ஓடி வரான் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ பாபு ஓடி வர வரைக்கும் எடுத்து அவங்க 2 பேர் ரியாக்ஷன் முடிஞ்சு எடுக்கிற வரைக்கும் ஸோ எல்லாருமே ஹோல்ட் பண்ணணும் அவ்வளோ நேரத்துக்கு. பாபு ஓடி வந்தான், கேட்டான், இவங்க எல்லாரோட ரியாக்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. நான் கட் வேறு சொல்லவே மாட்டேன். துல்கர் அவருக்கு எல்லா ஆக்டர்ஸும் கேட்பாங்க, டே கட் சொல்லிடா அப்படி. எனக்கு ஏதாவது ஒரு மேஜிக் வந்துடும், நடந்துடுறதா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மேஜிக் நடக்கணும்ல. ஸோ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவுமே எக்ஸைட்டடாக இருப்பேன். நைட் எவ்வளோ லேட்டாகி எழுதி நான் தினமும் நைட் உட்காந்து திருப்பி போய் அடுத்த நாளுக்கானது எடுத்து எழுதுவேன். ஆனால் காலையில் அந்த போகிறப்ப ஒரு 5 o'clock அந்த காரில் போகிறப்ப ஏதோ வந்து இன்றைக்கி ஒரு அட்வென்ச்சருக்கு போகிறோம். ஏன்னா எவ்ரிபடி இஸ் எக்ஸைட்டட், தே வாண்ட் டு கிவ் தேர் பெஸ்ட். ஸோ நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க தேவையில்ல, நான் தான் ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்லாம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ண போகிறோம், அதில் ஒரு மேஜிக் நடக்க போது அங்கே எனக்கு தேவை வந்து பொறுமை. நான் பொறுமையாக இருக்கணும். நான் பதட்டமாயிட்டேன்னா எல்லாருமே பதட்டமாயிடுவாங்க. நான் பொறுமையாக இருந்தால் எல்லாருமே பொறுமையாக இருப்பாங்க. ஓகே இவன் ஏதோ சரியாக தான் போகுது இன்னும் தெரியும் போல டேரக்டருக்கு. கரெக்ட். நம்ம அதை வந்து கொஞ்சம் அப்பப்போ காமிச்சிக்கணும். அப்படி தான் இல்லை எனக்கு தெரியும் எங்கே போகுது அப்படின்னு. ஆனால் அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் வந்து உட்காந்து சொன்னது ஒரு 9:30 இருக்கும் காலையில் அந்த ஃபஸ்ட் டேக் எடுத்ததுக்கப்புறம். இப்படி தாண்டா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னுவார். அண்ட் வழக்கமாக ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 சீன் இருக்கும். அவரும் அதான் என்கிட்ட சொன்னார், ஒரு படத்தில் மிஞ்சி போனால் ஒரு 2-3 சீன் இந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் எல்லா சீனுமே அப்படி தான். இது ஆக்சுவலி வந்து ஒரு நடிப்பு. நான் ரொம்ப நாள் கழித்து தியேட்டரில் வந்து கை தட்டுறதை உணர்றேன். எதுக்கு அப்படின்னா நடிப்புக்கு. எல்லாம் நம்ம ஒரு ஹீரோ மொமெண்ட்டு கை தட்டுவோம், பட் இங்கே ஒரு டயலாக் கை தட்டுறாங்க, அந்த நடிப்புக்கு கை தட்டுறாங்க. அது வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக உணர்ந்தேன். ஸ்லாப் பண்ண உடனே டக்குன்னு ஷாட் மாறுது, அங்கே கலர் ஆகுது. இப்போ அது வந்து எப்போ எடுத்த கால்? எடிட்டில் எடுத்த காலா இல்லைனா? இல்லை அங்கே எங்களுக்கு இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலி ரொம்ப பேசிக்கான ஸ்கிரிப்ட். இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக நாங்கள் வந்து ஒரு பிரேக் டவுன். ஸோ ஃபஸ்ட் நானும் டானி என்னோட சினிமாட்டோகிராஃபர் நான் அந்த செட் டிசைனில் யூஸ் பண்ண கலர்ஸை பற்றி ஒரு தியரி மட்டும் சொல்லிடுறேன். தாராளமாக. எல்லாமே பிகாஸ் ஐ டேக் ஆல் மை டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் இமோஷன்ஸ். எனக்கு ஒரு இமோஷனை கடத்தணும். அந்த இமோஷனை கடத்துறதுக்கு எனக்கு எல்லாமே கருவி. எனக்கு கேமரா ஒரு கருவி, சவுண்ட் ஒரு கருவி, மியூசிக் எல்லாமே இட்ஸ் ஒன்லி ஃபார் ஒன் பர்பஸ். என்னோட ஏதோ ஒரு கேரக்டரோட இமோஷனையும் உங்களுக்கு உணர வைக்கணும். அப்போ நான் கேமராவை அப்படி தான் அணுகிறேன். எனக்கு எழுத்து வந்து இவ்வளோ பிடிக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகிருப்பேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்.
அந்த இமேஜ் அந்த இமேஜோட அந்த அந்த சயின்ஸ் பிஹைண்ட் இமேஜ் அண்ட் இமேஜோட வந்து எப்படி இமோஷனை கடத்துறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றதுக்கு வந்து நான் ஒரு பயங்கர ரசிகன். ஸோ மை சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ், மை சாய்ஸ் எப்போ கேமரா மூவ் ஆகணும், எதுக்கு மூவ் ஆகணும், கேமரா எங்கே இருக்கணும், இது எல்லாமே வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு அதுதான் பிடிக்குமே. அது ரொம்ப பிடிக்கும். ஒரு படத்தை நான் படிக்கிறப்ப ஏன் இங்கே இப்படி வந்துச்சு, இந்த சாய்ஸ் என்ன அப்படின்னு. அண்ட் சில டைரக்டர்ஸ் அதை ரிலிஷ் பண்ணி பண்ணுறப்ப, டைரக்டர்ஸ் அண்ட் டிஓபிஸ் அதை பண்ணுறப்ப அது வந்து ஒரு சப்வர்சிவாக நம்மளுக்கு நடக்கும். அது எப்பவுமே துருத்திட்டு தெரியக்கூடாது. நான் ஏன்னா கேமரா அழகியலுக்கு மட்டும் இல்லை, அதை தாண்டி லைக் இன்னரித்து யூஸ் பண்ணுற ஹேண்ட் ஹெல்ட் ஓவர் எக்ஸ்போஸ்ட் ஃப்ரேமிங் வந்து ஒரு இமோஷனுக்கு. அதே வந்து வாங்கார் வாய் யூஸ் பண்ணுற ஒரு ரொம்ப நிதானமான வேற ஒரு இமோஷனுக்கு. அண்ட் நம்மளோட மாஸ்டர் பாலுமகேந்திரா சார்லேருந்து எனக்கு வெற்றி அவரோட கேமரா இது வந்து ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நெவர் த சேம். ஒவ்வொரு படத்துக்கும் அந்த கதையின் தன்மைக்கு அவர் வந்து கேமராவை வந்து பயன்படுத்துவார். இப்போ அவருக்குன்னு ஒரு டிஸ்டிங் ஸ்டைல் இல்லை. நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டைல் வச்சுப்பாங்க. எனக்கு வந்து நிதானம் பிடிக்கும், எனக்கு வந்து வேகம் பிடிக்கும், எனக்கு வந்து என் கேமரா இப்படி யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு. வெற்றி அவர் வந்து எப்போவுமே அவரோட அந்த கதையிலிருந்து தான் எடுக்கிறாரு. ஸோ அது அவரோட படங்களை நான் அதை ஸ்டடி பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஆடுகளமில் அவரோட சாய்ஸஸ் வந்து இட்ஸ் நாட் த சேம் ஃபார் அ விடுதலையில் அவர் ஒரு மிஸ்ட ஒரு கேரக்டர் ஆக்குறாரு. அட்லீஸ்ட் ஆடுகளமுக்கும் இதுக்கும் ஆடுகளமில் அவர் கொடுக்க நினச்ச டெக்ஸ்டருக்கும் விடுதலையில் கொடுக்க நினச்ச டெக்ஸ்டருக்கும் அது இட் டிஸ்டில்ஸ் டு எவ்ரி திங். உங்களோட கலர் டெம்பரேச்சர் என்ன, உங்கள் சாய்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ், உங்கள் சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே இது எல்லாமே அடிப்படையில் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். எனக்கு தெரியும் காமிச்சிக்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு ஒரு இமோஷனை கடத்த இல்லை. அது வந்து ஒரு மெடிடேட்டிவ் ப்ராசஸ். நம்ம அதை ஒழுங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க, இந்த இடத்துல நான் இதை உணர்ந்தேன், எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா நான் சில படங்கள் பார்த்து இப்போ மாமன்னனில் ஒரு சீக்வன்ஸில் வந்து நான் சீட்டில் உட்காரவே இல்லை, எனக்கு அப்படியே மேலே வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு ஃபீலிங்காக அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் தான் எனக்கு ஆடியன்ஸ்க்கு. எனக்கு வந்து அந்த கிணத்துல அவங்கள அடிக்கிற சீன் இருக்குல்ல, அது வந்து என்னென்னா நான் அப்போ வந்து அம்பேத்கரை ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து அது வந்து ஒரு ரொம்ப பேரலல் ஆஃப் அம்பேத்கரோட லைஃப்க்கும் அந்த மொமெண்ட்டாகவும் தோணுச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு கிணத்துல அவர் குளிச்சப்ப அவருக்கு நடந்த ஒரு விஷயம், அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், அவருக்கு மேலே வீசப்பட்ட ஒவ்வொரு கல்லையும் பயன்படுத்தி தான் அவருக்கான உயரத்தை அவர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அது என் மேலே வீசப்பட்ட கல்லை எல்லாத்தையுமே நான் எடுத்து தான் இந்த உயரத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னார்ல. அது அவர் ரொம்ப விஷுவலாக அவர் அந்த இடத்துல வந்து காமிச்சார். அது வந்து ஒரு பெயினான சீக்வன்ஸ் தான். அந்த பெயின் அவர் ரொம்ப சரியாக கடத்தியிருந்தார். அது வந்து ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு இருந்தது, ஆஹா இந்த ஏன்னா அந்த பெயினையும் கடத்தி அந்த பையன் அங்கே மேலே போய் உச்சியில் நிற்கிறப்ப அவனோட வலியும் சரி, இந்த கதையின் தன்மை, இந்த பையனோட ஜேர்னியை அவர் அந்த ஒரே இடத்துல காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. பர்ஃபெக்ட். எனக்கும் அந்த சீன் தான் மோஸ்ட் ஃபேவரட். நிறைய பேர் சேரில் உட்கார வைக்கிற சீன் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அந்த சீன் தான். அதை வந்து அவர் துருத்திக்கிட்டு எனக்கு தெரியும்லாம் இல்லை, அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு ஒன்று ஆச்சு இல்லை. அது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஆகணும். அதே மாதிரி தான் நம்மளும் அதுக்கான வேலையை தான் செய்கிறோம். இப்போ இந்த படத்தில் இப்போ எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட்டிங் யுனானிமஸ்லி ஃபியூ திங்ஸ். அது வந்து நடிப்பு, கேமரா அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்னா அது வந்த இடம் வந்து நாட் பிகாஸ் எங்களுக்கு இது அங்கீகாரம் வேணும்னு இல்லை, அதில் போட்ட அந்த உண்மையான இடம் எதுன்னு சொல்கிறேன். நாங்கள் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு படிக்கிறோம். இப்போ கலர்ஸ்னால் நம்மளுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் சாய்ஸ் வந்து ப்ரிடாமினன்ட்லி பிளாக், ஒயிட், ஷேட்ஸ் ஆஃப் கிரே, இவ்வளோ தானே. இப்போ இதை வந்து இதில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. இப்போ அன்னைக்கு இருந்த ஃபில்ம் மேக்கர்ஸில் உங்கள் எல்லா கதையுமே நீங்கள் இதில் தான் சொல்லி ஆகணும். ஒரு ப்ளசண்ட்டான சீன்லேருந்து ஒரு ரொம்ப திகிலான சீன்லேருந்து எந்த ஒரு இமோஷனுமே இந்த சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ்குள்ளேயே கடத்தணும். அப்போ அவங்க எடுக்கிற அந்த காஸ்டியூம் சாய்ஸஸ், ஆர்ட் அண்ட் லைட்டிங் சாய்ஸஸில் என்ன அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு இருந்த ஒரு சீனில் ஒரு டாக்டர் ஒயிட் கலர் கோட் போட்டு வர்றாருன்னா அவர் ஒயிட் கலர் கோட் போட மாட்டார், வேறு கலர் போட்டால் தான் அது ஒயிட்டாக தெரியும். அது இட்ஸ் இன் ரிலேஷன் டு த செட்டிங். ஓகே, நான் படித்தது வந்து இந்த படத்தில் எல்லோ கலர் கோட் போட்டிருந்தார். அது வந்து எனக்கு ரொம்ப வியக்கத்தக்கதாக இருந்தது. ஏன்னா ஒரு எல்லோ கலர் கோட் போட்டால் தான் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் ஒயிட் கலர் கோட்டாக தெரியுமா. அண்ட் கலர்ஸ் வந்து என்றைக்குமே வந்து ஒரு எத்னோகிராஃபிக் சாய்ஸ். நம்ம வளர்கிற சூழலில் நம்ம பூமியில் என்ன விளையுதோ என்ன பார்க்குறோமோ அந்த கலர்ஸ் தான் நம்மளுக்கு
பிரதானமாக பிடிக்கும். அதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப். ஸோ நம்ம ஊரில் Black and White எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, க்ரீன் அண்ட் பர்பிள் ஆர் இந்த ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆஃப் த கலர் வீல். ஸோ ஒரு லைட் க்ரீன் அண்ட் ஒன் டார்க் பர்பிள் வில் பிகம் லைக் ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ நம்மளோட Black and White படம் வந்தா ஸோ நம்மளோட செட்ஸில் வந்து க்ரீன் பர்பிள் அண்ட் ஆக்சென்ட்டுக்காக கோல்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 கலர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக அன்றைக்கி யூஸ் பண்ண கலர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து அந்த சாய்ஸ் தான் எங்கள் செட் கலர்ஸ்க்கு வைக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? படித்தது தான். ஏன்னா ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் உங்களோட ஒரே வேலை வந்து டெசிஷன் மேக்கிங் தான். ஸோ யூ ஹாவ் டு சூஸ். அண்ட் எப்போவுமே இந்த சாய்ஸஸ் இஃப் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரீசர்ச், இஃப் இட்ஸ் பேஸ்ட், ஏன்னா ட்ரூத்தே ஒரு சப்ஜெக்டிவான இது அது. பட் நம்ம ட்ரூத்தை ஏதோ ஒரு விதத்தில் இதான் என் ட்ரூத் அப்படின்னு வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்ட்டுனா சாய்ஸஸ் வந்து எடுக்கிறது வந்து சம்வேர் இட்ஸ் வெரி கம்ஃபர்டிங். நான் Correct. I could have taken a number of choices, but I went for this because I know it's based on what was used. And இந்த படமே ஒரு ஹோமாஜ் தான். எனக்கு சினிமாவை பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும், அதிலிருந்து வந்தது. நான் வந்து சினிமாவை என்னை விட ஜாஸ்தியாக பிடிக்கிற ஆட்களை கூட்ட சேர்ந்து, ஏன்னா ராணா அவர் அளவுக்கு சினிமாவை ஒருத்தரை பிடிக்கும்னு நீங்கள் எனக்கு காமிச்சிட்டிங்கன்னா நான் நம்பிடுறேன். ஏன்னா அது நடக்காத செயல். அது வந்து அவர் அளவுக்கு வெறும் சினிமா தான் எல்லா நேரமும் அதை பற்றி. ஏன்னா எப்படியாவது ஒரு நல்ல கதையை எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்த்துட முடியுமா அப்படின்றது மட்டும்தான் அது ஒரு தவமாகவே இருக்கார். துல்கரும் அப்படி தான் இருக்கார். அவருக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங், கேரக்டர்ஸ், ஸ்டோரி டெல்லிங்கை இவ்வளோ விரும்புகிற எல்லாரையும் நான் கூட்டு சேர்த்து ஒரு படம் பண்ணுறோம். ஸோ இது ஒரு சம்வேர் இது எல்லாரும் ஒன்று வந்ததுக்கு காரணம் ஆர் லவ் ஃபார் ஃபில்ம் மேக்கிங். அப்போ அந்த சாய்ஸஸ் வந்து இஃப் இட்ஸ் த ரைட் சாய்ஸஸ் ஃபார் பேஸ்ட் ஆன் ஹோமாஜஸ் அப்படின்னா அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கலர்ஸை எடுத்துகிட்டு ஓகே இப்போ நம்ம இந்த கலரில் வர்றப்ப இந்த சாய்ஸஸ் ஆஃப் கலர்ஸ்க்கு எந்த லைட்டிங் நல்லாயிருக்கும், ஆர் லைக் வாட் இஸ் த காஸ்டியூம் டிசைன் பேஸ்ட் ஆன் திஸ். நான் ஐவ் chosen green as my set design color, like predominantly green, and அதுக்கு பிரேக்ஸ் வந்து ப்ரௌன்ஸ் அண்ட் கோல்ட்ஸ் அண்ட் பர்பிள்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு மெயினாக இருந்த சாய்ஸஸ் இன்னொன்று வந்து ஐயாவோட சாய்ஸஸ் எல்லாமே க்ரீனாக இருக்கும். க்ரீன் வந்து ஒரு ட்ரெடிஷன் பேஸ்ட், அது வந்து ஒரு நேச்சர் பேஸ்ட். ஐயா வந்து நான் ஒரு பழைய புக்ஸோட கலர்ஸ் அண்ட் நேச்சர் பேஸ்ட் கலர்ஸ்னால அவர் வந்து க்ரீன்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸாக இருக்கிறனால அவர் போட்ட செட்டு க்ரீன் கலரில் இருக்கும். அங்கேயும் பொருந்துடுச்சு எனக்கு. ஒரு ராயலில் நம்புகிற, ஒரு ராயலை தேடுற, அதுக்காக அதை நோக்கி எல்லா முடிவுகளையும் எடுக்கிற என்னோட மெயின் கேரக்டர் TKM வந்து அவர் வந்து அந்த ராயல் ப்ளூ, அவருக்கு வந்து அந்த ப்ளூ அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ப்ளூ வந்து அதுக்கான தன்மை அது இருக்குது. ஹார்ட்டையே ஃபாலோ பண்ணுற ஒரு பேஷனையோ இல்லை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுற குமாரி தான் ஒரு ரெட்டாக. ஸோ பேசிக் ப்ரைமரி கலர்ஸே வந்துடுச்சு எனக்கு, RGBன்னு வந்துடுச்சு. கரெக்ட். ஸோ எல்லா ஃப்ரேம்ஸ்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ இதை வந்து எந்த ஃபில்ம் மேக்கர் யூஸ் பண்ணியிருக்கார் ஒழுங்கா அப்படின்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணால் பெத்ரோ ஆல்மடோவார் வந்து இதை வந்து எப்போவுமே இதை வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அவரோட சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருந்தது. எனக்கு கிராமரை மாற்றவும் ரொம்ப பிடிக்கும். கிராமர்னு ஒன்று வச்சுப்பேன், அந்த கிராமரை அங்கங்கே உடைப்பேன். ஏன்னா அதுக்கான ஒரு தேவை. அது எனக்கு கிராமர்னு செட் பண்ணி அதை உடைக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். இந்த சீனில் ஏதாவது இருக்கா? இந்த சீனில் நீங்கள் ஆக்சுவலி நம்ம இங்கே ஆரம்பித்தது வந்து அடித்த உடனே இங்கே வந்து கலர் ஆகணும்ல. ஆமாம். அது வந்து எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் அது வந்து ரொம்ப ப்ரெஷஸாக நினச்சிட்டு இருந்தோம். ஓகே Black and White இருக்குது, இங்கே தான் வரப்போகிறோம், கலர் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அது we wanted a jump இல்லை, லைக் ஃப்ரம் ஃபில்ம் within film to you cut to like reality. அது வருதா அப்படின்னு பார்த்தப்போ அந்த லென்சிங்கில் அது வரணும் அப்படின்னு பண்ணது. இந்த சீனில் நாங்கள் பிரேக் பண்ணது எஸ். நீங்கள் என்ன பண்ணியிருப்போன்னா ஆக்சஸ் மாற்றும். குமாரி வந்து இவர் சொல்கிறத கேட்குற அரைங்கன்னு அறையாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆக்சஸில் இருப்பாள். அவள் எங்கே கன்வின்ஸ் ஆனாலும் அங்கே ஆக்சஸ் மாற்றிருப்போம். அவள் வந்து தனிஞ்ச ஒரு இடத்துல வந்து சரி நான் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஆக்சஸ் மாற்றோம். எனக்கு கொஞ்சம் மிட்ஸில் கதை சொல்ல ரொம்ப பிடிக்கும். சப் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, மாஸ்டர்ஸ் அண்ட் தென் சப் மாஸ்டர்ஸில் அந்த ட்ராமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து என்னை வந்து ஒரு தேர்ட் பர்சனாக, ஒரு ஆடியன்ஸை ஒரு தேர்ட் பர்சனாக அந்த கதைக்குள்ளே வைக்கும். வைடு வைக்காதா? வைடு வந்து இட்ஸ் அ வெரி டிட்டாச்ட் ஃபீலிங்.
அது வந்து எப்பயாவது வந்து ஒரு ஈகிள் வியூ எனக்கு ஒரு ஆடியன்ஸாக நீ டக்கு நீங்கள் தூரத்துலேருந்து பாருன்னா அது அந்த ஃபீலிங் ஓகே. கரெக்ட். பட் சப் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சீனுக்குள்ளே அந்த ஹீட்டுக்குள்ளே நானே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கேன் ஆனால் இல்லை இருக்கிறேன் ஆனால் நான் இல்லை. ஸோ நான் எப்போ உங்களை தேர்ட் பர்சனாக வைக்கிறேன், எப்போ அந்த ஃபர்ஸ்ட் பர்சனாக ஆக்குறேன்னு அந்த கேம் இருக்குல்ல, அந்த டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஐயாவை முறைக்கிற நான் வந்து அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே அறைங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவளுக்கு வந்து ஒன்று கொடுக்குறப்ப நீங்கள் குமாரியாக நான் இருக்கேன்னு ஆசைப்பட்றேன். குமாரிக்குள்ளே இருக்கிற அந்த தடுமாற்றம், ஏன்னா நான் எவ்வளோ அந்த சீனை வந்து ஒரு 4 hours ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த சீன் வந்து இஸ் ஆன் டிகேம். பட் நான் குமாரிக்கு கேமரா மாற்றுறப்ப நான் அவகிட்ட சொல்கிறேன், இந்த சீன் அவ்வளோ நான் எடுத்தாலும் இட்ஸ் யோர் சீன். அது வந்து லைக் இந்த யோர் எக்ஸ்ப்ரெஷன், நீ அந்த மெல்ட் ஆகிற இடம் இஸ் அதுதான் வந்து இந்த படத்துக்கான ரூட்டையே செட் பண்ணுது. ஏன்னா நீ அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ நம்பி எல்லார் முன்னாடியும் ஐயா நீங்கள் சொல்கிறதான் கேட்பேன்னு சொன்ன பொண்ணு ஏன் அவன் பக்கத்தில் இருக்க நியாயத்தை நீ உணர நினைக்கிற அப்படின்னா ஐயா ஸ்லிப் ஆவார், ஐயா சில கட்டத்தில் ஐயா எல்லா இடத்துலையும் உத்தமம் கிடையாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் அந்த குமாரிக்கு புரியுது. அப்போ தான் ஆடியன்ஸுக்கும் புரியுது. ஏன்னா ஐயா யாருன்னா தான் உத்தமன்னு அவர் நம்பிட்டு இருக்க ஒருத்தர், ஆனால் ஐயாவே தப்பு பண்ணுவார் அப்படின்ற அந்த இடம் வந்து குமாரிக்கு புரியறப்ப தான் ஆடியன்ஸுக்கும் புரியும். அது வரைக்கும் நீங்கள் ஐயாவை தப்பாகவே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ வந்து அவர் ஸ்லிப்பாகிற இடம் வந்து அந்த பொண்ணை அரைஞ்சிட்டதுக்கப்புறம் அப்படின்னு இருப்பார், அவர் அங்கே ஸ்லிப் ஆகிறாரு, அது தப்பு அப்படின்றது வந்து அதனால் அங்கே அவருக்கு வந்து நான் போயிருக்கணும் அப்படின்னு நினச்சது. ஸோ குமாரி ஐயா கண்மூடித்தனமாக அவன் நம்புவா அப்படின்னு தான் அவளே நம்ம அதுக்கப்புறம் அதை சொல்கிறோம், கண்மூடித்தனமாக நம்புறதுனால தான் அப்படி இருக்கேன்னு. அந்த இடத்துல ஐயாவை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதோ அப்படின்றது அவருக்கு ஒரு உணர்றான். எனக்கு இன்னொரு க்ரியேட்டிவ் சாய்ஸ் பற்றி பேசணும். இந்த இடத்துல ஸ்லாப் பண்ணிடுறாங்க. ஸ்லாப் பண்ண உடனே மகாதேவனுக்கு என்ன டயலாக்னா, அதாவது துல்கர் என்ன சொல்கிறாருன்னா, கட் பண்ணாத ரோல்லே இருக்கட்டும் அப்படின்னு கேமராமேன்ட்ட சொல்கிறாரு. ஸோ பேசிக்கலி ஸ்லாப்பு துல்கர் இங்கே இருக்கார், கேமராக்காகவே போயிட்டார், அதனால் அதை அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் கேமராக்கு வர்றாரு. கரெக்டாக? இப்போது எனக்கு துல்கர்கிட்டையே இந்த ஷாட் வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா ஸ்லாப் பண்ண உடனே நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஐயாவுக்கு வந்துடுறோம். அதாவது சமுத்திரக்கனிக்கு ஒரு சின்ன மொமெண்ட் வைக்கிறோம், அங்கே அவரோட ரியாக்ஷன் இருக்குது, அங்கே தான் நமக்கு துல்கரோட வாய்ஸ் கேட்குது, டயலாக் கேட்குது, கட் பண்ணாத ரோல்லே இருக்கட்டும்னு. கரெக்டாக? ஏன் துல்கர் ஃபேஸ்லேயே கண்டினியூ பண்ணாமல் கட் பண்ணி ஐயாவுக்கு ஒரு ஷாட்? சூப்பர் கேள்வி. ஏன்னா எனக்கு வந்து எடிட்டில் ரொம்ப நாளைக்கு வந்து துல்கர் அவர் மேலே தான் இருந்தது, டிகே மேலே தான் கேமரா இருந்தது. பட் எனக்கு வந்து ஐயா வந்து ஒரு சரியறாரு. இப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட்டு அவர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஃபார் அ லேக் ஆஃப் அ பெட்டர் வேர்ட் சீப்பாக பண்ணிட்டாரு. அவர் வந்து குமாரி கிட்ட அரையணும்னு சொல்கிறாரு, அது ஸ்டோரியை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் அதை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாருல்ல, அதை பர்சனல் ஆக்குறாருல, அதை படத்தை தாண்டி அவங்களுக்குள்ள அவர் இருக்கிற பர்சனல் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே அவர் விழறாருல, அங்கே அவர் இறங்குறாரு. இந்த இடத்த நான் காட்டணும் அப்படின்னு நான் அதை உணர்றேன். இல்லைனா என்னவா இருந்திருக்கும்னா டிகேஎம் ஓவர் பவர்டுன்னு மட்டும் இருந்திருக்கும். பட் ஐ ஆல்சோ வாண்டட் யூ டு நோ தட் ஐயா இறங்குறாரு. ஓ நைஸ் பாயிண்ட். டிகேஎம் கலக்கிட்டாரான்றது மட்டும் இல்லாமல் லைக் ஐயா வந்து இந்த இடத்துல சீப்பாக தன்னோட பர்சனல் இதை அவரோட கிராஃப்ட்டுக்கு மேலே ஏற்றுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு எல்லா இடத்துலையும், நான் கிராஃப்ட் தான் என் படம் தாங்கிறாரு. ஆனால் அவர் பர்சனல் ஆறாரு, அதை நான் காட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓ நைஸ். எனக்கு அது தோணுச்சு அந்த இடத்துல. நைஸ். துல்கர் உங்ககிட்ட இந்த படம் பண்ணும்போது நீங்கள் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணால் இது நிஜம்னு என்ன நம்ப வை, அப்போ தான் என்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், நம்பி பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்களாமே, அது உண்மையா? இந்த உண்மைத்தன்மையை இந்த சீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்கணும்ல துல்கருக்கு. ஸோ இப்போ அந்த கேரக்டர் மோகன் கேரக்டர் வந்து இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டிகே. 1950s ஒரு ஆக்டிங்க்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து லைக் பாடி ரிதம் வந்து அவருக்கு வி லவ் டிஸ்கஸிங் பாடி ரிதம். அது என்னவா இருக்கலாம், வாட் இஸ் த ரிதம் ஹியர்? லைக் இந்த இடத்துல வந்து ஹீ இஸ் ஒன்லி ஸ்டாண்டிங், ரைட்? ஹீ cannot மூவ். ஸோ வாட் கேன் ஹீ யூஸ்? He has a desk here. So then we start talking.
அவர் இப்படி பிடிப்பாரு டெஸ்கில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் ஒரு நிமிஷம் ஆடும். ஆமாம். நல்லா இருந்துச்சு அது. ஸோ இப்படி பண்ணலாமா? அது வந்து மாடர்னாக எப்படி பண்ணுவோம்? லைக் ஒரு மாடர்ன் கேரக்டராக இருந்தால் அது எப்படி பண்ணோம்? ஒரு ஓகே இந்த கேரக்டருக்கு வந்து எப்படி பண்ணோம்? எங்கே வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இதை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து அந்த மிரர் சீனுக்கு. பிகாஸ் இட்ஸ் ஒன்லி 4 steps அண்ட் அந்த 4 ஸ்டெப்ஸ்க்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றப்ப எங்களோட அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. இந்த இடத்துல both of us knew that he has to stand in the same position. The girl is circulating and coming towards him. So அது வரைக்கும் he needs to wait. So all he has is like waiting for her to come. So every time with this character, what we realized was இன்னொரு கேரக்டர் தான் முகத்தை பார்க்காத வரைக்கும் he'll be one thing. Because TKM and Mohan ரெண்டு தனியாக like we were trying to form a bond between the audience and him. The only time you know what his real emotion is when he's alone. அப்போனா அதுதான் ட்ரூ ஃபேஸ். அதுதான் ட்ரூ ஃபேஸ். Our rhythm in the black and white era வந்து will be like start stop அந்த இது இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டியா, அப்புறம் அகெயின் ஆக்டிங் இருக்குல்ல, அந்த விஷயத்தை வந்து அவளும் அங்கே நிறுத்துவா. அதுக்கப்புறம் இங்கே போகிறப்ப ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் டு கம். ஸோ இதை பண்ணுறதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் வந்து ஓகே அவருக்கு பிடிச்சிருச்சு இதை பண்ணிட்டார் அப்படின்னா, இப்போ இஃப் ஹீ ஃபெல்ட் ஐ வாண்ட் டு சர்க்குலேட் வித் ஹர், நான் அவள் பின்னாடியே போகிறேன் அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஐ வில் ஸ்டாப் ஹர் அண்ட் ஷீ ஸ்லாப்ஸ் மீ, தட் இஸ் பெட்டர்னு அவருக்கு தோணுச்சு அப்படின்னா தென் வி வுட் லைக் talk about it. Like, why did I want this? I wanted this because I want to differentiate you and her. So this works. Apna okay abdina. Illa, if he is convincing me that this is better, then we'll change the staging. So, but at every point, both of us were very conscious that, like at some point, if he feels that even though his instincts are taking to him one spot, but plot க்கு இது தேவை அப்படின்னாருனா he'll try to convince himself. ஓகே, பட் இப்போ இந்த மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வராங்க நிற்கிறாங்க, ஓகே, அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, எனக்கு எப்பவுமே இந்த டவுட் இருக்குது, நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? உங்கள் கண்ணு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒர்க் ஆகுதா இல்லையான்றது இருக்குல்ல, கரெக்டாக வந்துருச்சா இல்லையான்றது இருக்குல்ல, உங்கள் இன்ஸ்டிங்க்ட், இப்போ துல்கரோட இன்ஸ்டிங்க்ட் ஓகே, உங்கள் இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுச்சு? எனக்கு எப்போவுமே மை மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல் சம்திங்ல. நான் அதை எப்போவுமே ரொம்ப காட் பண்ணிக்க பார்ப்பேன். ஏன்னா நான் இந்த படத்தை ஒரு 1000 முறை பார்த்துருப்பேன். பட் எவ்ரி டைம் ஒன் எடிட்டிங் சாய்ஸில் ஒரு ஏதோ ஒன்று மாற்றுறப்ப இல்லை ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல் சம்திங்கில் அதை வந்து ஐ ட்ரை டு கீப் இட் வெரி சேஃப். அதை தான் நான் நம்பணும். ஏன்னா எந்த இதுவுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல் சம்திங். ஸோ இஃப் ஐ ஃபீல் தட் அண்ட் இஃப் ஐ ஃபீல் ஸ்ட்ராங் அபவுட் இட், ஐ வில் சே லெட்ஸ் மூவ் ஆன். என்னோட இன்ஸ்டிங்க்டை நான் வந்து அதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி, ஈவன் இஃப் ஆக்டர்ஸ், ஈவன் இஃப் சம்படி ஃபீல்ஸ் லைக் இன்னும் தேவை, ஐ ஃபீல் லைக் இல்லை எனக்கு அது தோணுச்சு, ஐ ஃபெல் தட் அண்ட் ஐ கேன் ஒன்லி கோ பை தட். அது ஃபீல் ஆச்சு உங்களுக்கு. எப்படி பார்த்தா சில விஷயங்கள் ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி எனக்கு காந்தா பார்க்கும்போது ஒன்று தோணுச்சு, எல்லா மொமெண்ட்டுமே ஒரு தடவை எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் நிறையா இது வந்து ஏன்னா அது ஒரு கிராஃப், அது லைக் பர்ஃபார்மன்ஸ். ஐ லேர்ன்ட் ஆக்டிங். எனக்கு ஏன் இது அப்படின்னா, எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பயம் வந்துச்சு, ஒரு நடிகர்கிட்ட போய் சொல்கிறப்ப ஏன் நீ நடிச்சு காட்டு அப்படின்ட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம். மோர் தேன் தேட், அப்படி இல்லைனாலும் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர், ஒரு பாசிங், அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும், சூப்பர் பாயிண்ட் இல்லை, அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கரெக்டாக சொல்லணும்ல. நான் வந்து வெளியிலேருந்து டிட்டாச்சாக ஃப்ரேமை பார்த்துட்டு என் ஃப்ரேமுக்கு ஏற்றபடி சொல்லக்கூடாதுல்ல, அவங்க உள்ளுணர்வுக்கு நம்ம அப்பீல் பண்ணணும். அப்போ ஒரு வாட் அன் ஆக்டர் கோஸ் த்ரூ நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் போய் கூத்துப்பட்டறையில் படிக்கிறேன். இந்த கத்தார்சிஸ் நடந்து அவங்க அதை டெலிவர் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே ஷார்ப்பாக இருக்குமா. அந்த மிரர் சீனில் கூட ஐ நியூ வி வர் கோயிங் டு கெட் த நெக்ஸ்ட் டேக் தான் பெஸ்ட் டேக், அது வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஐ டோல் மை டிஓபி தட் திஸ் இஸ் த டேக், வாட் வி கோயிங் டு டேக் இஸ் த டேக். எடுக்கிறதுக்கு முன்னாடி பிகாஸ் ஐ நோ மை ஆக்டர்ஸ் ரெடி. அண்ட் வென் யூ ஹாவ் சச் பவர்ஃபுல் ஆக்டர்ஸ், யூ நோ வென் தேர் ரெடி டு கிவ் இட் ஆல். அப்போ நீ ஒரு ஃபோக்கஸ் தப்பு பண்ணுற, இல்லை வேறு ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாது. அதனால் நீ ஃபோக்கஸ் அவுட் ஆனாலும் எனக்கு இதுதான் டேக்கு. நான் எப்போவுமே என்ன இது கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லுவேன் அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம்ல, கேமரா, கலர்ஸு, இது எல்லாமே ஃபைனலி இட்ஸ் பேக் ட்ராப்.
இட்ஸ் நத்திங் பட் அ பேக்ட்ராப் ஃபார் மை ஆக்டர். அவங்க நடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு சின்ன சப்போர்ட் பின்னாடி. இவ்வளோ தாட்டு இவ்வளோ போட்டது எல்லாமே மை மெயின் திங் இஸ் மை ஆக்டர். அவங்க தான் அந்த கேரக்டர் ஒரு உயிரோட்டம் கொடுக்குறாங்கல்ல. அண்ட் வந்து ஐ திங்க் உங்களோட கொஷனுக்கு இப்படி ஆன்சர் பண்ண முடியுமான்னு தெரில, பட் ஐ திங்க் ஐ கேன் ஸ்மெல், லைக் ஆடியன்சஸ் கேன் ஸ்மெல் லைஃப் அண்ட் டெத். ஒன்று போலித்தனமாக நடந்துட்டு இருந்ததுன்னா தே கேன் ஸ்மெல் இட். இதுக்கு வந்து பட் அதுக்கு லைஃப் இருந்ததுன்னா தே கெட் இட். we might say it in different ways, we might not be able to say it, but அது அவ்வளோ ஒரு பேசிக் ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஆக்டர் இன்ஸ்டிங்க்ட், டிரெக்டர் இன்ஸ்டிங்க்ட், அதை தாண்டி ஆடியன்ஸோட இன்ஸ்டிங்க்ட், அதுக்கு தானே வேலை செய்கிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னும் சில க்ரியேட்டிவ் சாய்ஸஸில் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு. மகாதேவன் கேரக்டர், அதாவது துல்கர், ப்ரொனன்சியேஷன் மட்டும் அவர் கொஞ்சம் லூஸாகவே இருக்கே. எல்லாமே அது அவரோட எஃபர்ட் தான். சூப்பருங்க. ஏன்னா இங்கிலீஷ் அப்பப்போ பேசுவாங்க, ஆனால் சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க. இல்லை, ஏன்னா அந்த கேரக்டர் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆடியன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம், ட்ராப்னு சொல்ல மாட்டாங்க, ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவர் கண்டுபிடிச்சார். அது என்னன்னா, ஒரு தெருக்கூத்துலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டாரான ஒரு கேரக்டரில் அது எல்லா சாய்ஸஸ்லையுமே இருக்கணும். அவருக்கு வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் எங்கேயும் படிக்கலை, ஆனால் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்குது. எக்ஸாஜரேஷன்ற வார்த்தை தெரியுது, ஆனால் அது எப்படி சொல்லணும்னு அவருக்கு எக்ஸாக்டாக தெரியல. இட் இஸ் நாட் அன் எக்ஸாஜரேஷன் அப்படின்னு அவர் அதை நம்பி சொல்கிறாரு. இதுதான் கரெக்டாக நம்பி சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் இங்கிலீஷ் எப்படி பேசுவார் அப்படின்னு 2 பேரும் பேசுகிறப்ப அவர் தான் அதை சொன்னார். அவரோட இங்கிலீஷை வந்து இப்படி இருக்கலாம்ல மச்சான், வந்து நாட் ட்ராப் எல்லாம் நான் வைக்கல, நான் ட்ராப் தான் வச்சேன். அவர் தான் வந்து ட்ராப் அப்படின்னார். அப்படி அவர் எப்போவுமே ஸ்கோர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு எந்த ஒரு ஆக்டருமே, துல்கர் மட்டும் இல்லை, குமாரி வந்து சொல்லிகிட்டே இருப்பான் எனக்கு. நான் வந்து லைக் குமாரி வந்து லைக் அவள் வந்து ஒரு ரிப்பன் போடுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டார் பொட்டு போடுறதா இருக்கட்டும், அதில் அவங்களாம் கண்டுபிடிக்கிறது. ஒரு ஐயா வந்து அவரோட எல்லாமே வந்து இன்ஃபேக்ட் அவர் ஐயா வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு செட்டுக்கு வர்றப்போ நான் அவங்கள என்னோடய ஆக்டர்ஸை பார்த்துணுன்னு ஆசைப்படுவேன். அவங்க செட்லேருந்து கிளம்புறப்ப என்ன தான் பார்க்கணும், வந்தோடனே என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ வந்து போய்ட்டு அவங்க வரப்போ சீன் பேப்பர் இருக்கும், பட் நான் வரணும், நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்றப்ப ஐயா கிட்ட மட்டும் நான் அதை பார்த்துருக்கேன். அவர் அந்த மேக்கப் போடுறப்ப அந்த மேக்கப் விஷயங்கள், அந்த மேக்கப் போடுற அவரோட கையை வந்து சாமி மாதிரி கும்பிடுவார். அதை வந்து அவ்வளோ ஒரு பக்தி இருக்குது. ஒரு கேரக்டருக்குள்ளே உள்வாங்கிறது அப்படின்றது அவர் அவ்வளோ ஒரு பக்தியோடு அணுகிறாரு. சமுத்திரனி எவ்ரிடே அதை பண்ணுறாங்க. எவ்ரிடே அந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து சாமி மாதிரி அதை சாமி கும்பிட்டு ஸோ நான் வந்து ஏதோ ஒரு ஆசையில், நான் ஒரு விளையாட்டுத்தனமாக ஏதோ இருக்கும்ல, எனக்குள்ளே கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தானே இருக்கும். நம்ம படம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், நான் ஒன்றும் உட்காந்து நான் அப்படிலாம் எழுதலை. எனக்கு ஒரு ஆசை ஒன்று வருது, பட் அதெல்லாம் உடையிற இடமா தானே அதெல்லாம் பார்த்தப்பா இப்படி ஒரு பக்தியோடு அணுகிறாங்க இவங்களாம். ஸோ ஐயா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கண்டுபிடிப்பார். நான் இப்படி சொல்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு சீனில் அவர் வந்து அந்த துண்டை இப்படி போடுறது அவர் கண்டுபிடிச்சது தான். எனக்கு அந்த துண்டு வந்து உறுத்திட்டே இருக்கும், அதை வச்சு எதாவது பண்ணணும், அது இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த சீனில் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கண்ணாடியை போடுறது மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் அவர் வந்து ஐயா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி நான் இப்படி வச்சுட்டு இப்படி போடுறேன் அப்படின்றேன். நான் வந்து ஷார்ட்டில் நானும் டானியும் அப்படியே எனக்கு மானிட்டரில் பார்க்க பிடிக்காது. எனக்கு வந்து கேமரா பார்க்குறது, நான் அப்படியே அந்த கேமரா பக்கத்தில் இருந்துகிட்டே வருவேன். ஸோ நான் அப்படியே வரேன், அந்த கேமரா நகர்ற மாதிரியே. அப்போ டானி வந்து கட்டுக்கு முன்னாடி, நான் வேறு கட் சொல்ல மாட்டேன். ஸோ அவன் வந்து அவ்வளோ ரியாக்ட் பண்ண, அவனுக்கு மொழி தெரில. ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு என்ன தெரியுது, ஐயா வந்து ஐயாவாக இருக்காரு, ஜெயிச்சிட்டாரு ஏதோ ஒரு இதுதான் ஐயா வந்து அப்படின்னு ஆறான். அதுக்கப்புறம் தான் நான் கட் சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கட் சொல்கிறேன். அவர் ஃப்ரேம் விட்டு போனதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று எங்களுக்கு செட்டுக்குள்ளே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் அவங்கள அறியாமையே வந்து கைத்தட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல வந்து அவர் அந்த இதுக்கு அப்படி நடந்து போயின உடனே அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணார், எங்களுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்டர்ஸ் அவங்களே கண்டுபிடிச்சி கொண்டு வரது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சாலும் அது வராது. அவங்க தானே நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்ட அந்த இங்கிலீஷை இப்படி பேசணுன்னது வந்து அவர் கண்டுபிடிச்ச ஐடியா. ஆமாம், நைஸ். ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் க்ரியேட்டிவ் சாய்ஸஸ் ஆஃப் காந்தானா
அது கேபர் வாசிக்கினுடைய மாண்ட மன்னன் காவியம் நீங்கள் யூஸ் பண்ணது, இந்த பாட்டை யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஏன்னா ஐ நீட் டு டாக் அபவுட் இட் லிட்டில் பிட் இன் டீட்டெயில். ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சாய்ஸ். அங்கே அந்த இடத்துல வந்து என்ன நடக்க போகுது. ஏன்னா படம் வந்து ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கிறப்ப டப்புன்னு முடிஞ்சிடலாம், இல்லை அதுதான் மூட் செட்டிங்கே படத்துக்கு. என்னடா வந்து நீ ஏன்னா டேப்பை முழுசாக கேட்கலன்னு கேட்டு போகிறாரு, இப்போ இங்கேருந்து என்ன ஆக போகுது அப்படின்றது. ஸோ இட்ஸ் கோயிங் டு செட் த மூட், அட்மாஸ்ஃபியர் அண்ட் த மொமெண்டம் ஃபார் த நெக்ஸ்ட் 10 minutes. அங்கே ஸ்கோராக போகிறோமா இல்லை என்ன ஐயாவோட அந்த லைக் ஆஸ் ஐ செட் என்னோட எல்லா சாய்ஸுமே ஐம் ட்ரைங் டு சி என்னோட கேரக்டருக்கு உள்ள நடந்துட்டு இருக்க அந்த கதார்சிஸை நான் எப்படி வெளியில் கொண்டு வரது அப்படின்னு. கரெக்ட். அப்போ நான் இதை எழுதுகிறப்ப ஐயா வந்து இப்படி நடந்து போய் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதுகிறப்ப எனக்கு மாண்ட மன்னன் காவியம் வந்து நான் கேட்டுட்டு நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு. இந்த இடத்துல வந்து எனக்கு அது நான் முன்னாடி கேட்டிருந்தாலும் அந்த இடத்துல நான் ஃபஸ்ட் லைக் ரொம்ப நாள் கழித்து இந்த ரைட்டிங் ப்ராசஸில் நான் இருக்கிறப்ப அந்த பாட்டை கேட்குறப்ப எனக்கு ஒவ்வொரு வரியும் வரப்போ மை ஹார்ட் வாஸ் இன் மை மவுத். என்னடா இந்த மொமெண்ட்டுக்கு ரொம்ப கரெக்டாக ஒரு வரி இருக்கே, அடுத்த வரியும் அதுவா, அடுத்த வரி அறியா அப்படின்னு எனக்கு ரொம்ப வியக்க வச்ச. நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரே ஒருத்தர் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கேபரை ரீச் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இதுக்கப்புறம் நான் அதை எழுத நினச்சா கூட அது வந்து எனக்கு தப்பாக இருக்கும் தான் தோணுது. அந்த வாட் மை கேரக்டர் இஸ் கோயிங் த்ரூ இஸ் வெரி ப்ரொஃபவுண்ட் அண்ட் இதை விட பெட்டராக என்னால் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ லவ் கேபர். ஐ திங்க் கேபர் இஸ் அ வெரி வெரி கிஃப்டட் ரைட்டர் அண்ட் இஸ் அ ஹியூஜ் கிஃப்ட் ஃபார் தமிழ். நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க. வாட் ஐ ஃபீல் இஸ் கேபர் இஸ் அ கிஃப்ட் ஃபார் தமிழ் ரைட்டிங். Definitely. So it was a moment where I told myself that I cannot match up to, and அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங் when a writer's thinking that another writer has given, அவர் கிரியேட் பண்ண ஒரு மொமெண்ட் அளவுக்கு என்னால் I could have sat and written, எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பட் நான் எழுத நினச்சப்பெல்லாம் எனக்கு வந்து நாட் லைக் மாண்ட மன்னன் நாட், அது ஒரு மலையாக என் முன்னாடி நினச்சி. இதே மொமெண்ட்டுக்கு இந்த இதை நான் வேணாம், I would rather go to that writer, pay that respect to that writer and get it for the film. படம் அதை கேட்குது. Nice. I'm a fan for his thoughts, his writing, his music, his like the flow of it, how he keeps himself for it to flow. அதுக்கு வந்து நான் ஒரு ஃபேன். கரெக்ட். சூப்பர். ஆக்சுவலாக அவரோட பாடல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஃப்ளோ ஸ்டேட் இருக்கும். எஸ், அது பாட்டுக்கு இருக்கும். ஆமாம், இட்ஸ் பியூட்டிஃபுல். நம்ம தான் வேணா நம்ம போய் சேர்ந்துக்கலாம். கரெக்ட். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு வந்து கேபர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். யாராவது இன்னும் ஃபிராங்கி பாணி கேட்கல அப்படின்னா அது தமிழ் இண்டி சீனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் கேபர்னுடையது. யூடியூப்பில் இருக்குது, 10 நிமிஷம் பாட்டு, அவசியம் கேளுங்க. கேபர் வாசுகி ஃபிராங்கி பாணி. ஒரு சின்ன சாப்ளின் மூமெண்ட் இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இது. எஸ் எஸ். இது எப்படி எடுத்தீங்க? என்ன அப்படின்னா, ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெறும் வந்து உட்காரணும் அப்படிங்கிறார். கரெக்ட். அவன் வெறும் வந்து உட்காரணும், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறாரு. அதுக்கு அப்படியே நேர் எதிர்முறையாக இவர் வந்து அந்த ஒன்று பண்ணி காட்டுறாருல, அது வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் அது ஐயாவுக்கு பிடிக்கல. இதுதான் அவங்களோட கான்ஃப்ளிக்ட். இப்போ அவன் ஒரு நல்ல நடிகனா இல்லையான்றது வந்து கேள்வி இல்லை. நான் சொல்கிறத மீறி நடிக்கிறான். அதை வந்து ஐயாவுக்கு வந்து அதை ஒரு அறகுறையாக நடிப்பாக தான் தெரியுது. அவன் எவ்வளோ நல்லா நடித்து கைத்தட்டு வாங்கினாலும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அது அறகுறை நடிப்பு. ஏன்னா அவன் கதைக்குள்ளே பொருந்தலை. இது இமோஷனில் நான் கேட்குறது டெக்னிக்கலாக. இப்போ இது ஃப்ரேம் ரேட் வேறையா? எனக்கு ஆக்சுவலாகவே தெரியாது. ஏன்னா இப்போது சாப்ளின் படங்கள்லாம் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வரும்ல, இது எப்படி பண்ணீங்க? ஃப்ரேம் ரேட் 18 FPS. ஸோ நம்மளோட கண்ணு வந்து ஒரு ஃப்ரேம் ரேட்டுக்கு அடாப்ட் ஆகிருக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட சினிமாவில் வந்து 24ன்னு முடிவு எடுக்கிறாங்க. 24ல் எடுத்தால் அது அப்படியே நம்ம பார்க்குற இதுக்கு வருது அப்படின்னு. அன்னைக்கு காலகட்டத்துக்கு அவங்க வந்து இப்போ நானும் நிறைய வாட்டி பார்க்குறப்ப ஏன் காந்தி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அது வந்து குறைஞ்ச ஃப்ரேம் ரேட்டில் இருந்ததுனால அவங்க அப்போ வந்து 18 இதை கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளோ முயற்சிகளுக்கு ஃபிகர் அவுட் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அப்போ அண்ட் ஆல்சோ லைக் வந்து ஒரு ரீல் வந்து காஸ்ட்லி ஃப்ரேம், அதை வந்து ஸோ 18 ஃப்ரேம் ரேட்ஸில் எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வருது.
அப்போ படம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு யாருமே ஆசைப்படலையே. யா அப்போ வந்து அது ஒரு மேஜிக் ஷோவாக தானே பார்த்தோம். அந்த மேஜிக் ஷோக்கு 18 FPS தேவைப்படுச்சு. இவன் இங்கே ஒரு மேஜிக் காட்டுறான். அந்த ஒரு மேஜிக்கை வந்து 18 FPSல அவர் காட்டுறாரு. அதை வந்து ஐயாவுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்கான தான். அது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் கண்டுபிடிச்சார். அது நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் லேட்டாக வரீங்க, ஒய்ஃப் வந்து கோபமாக இருக்காங்க, கையில் ஒரு ரோஸோடு வந்தீங்க அப்படின்ற இந்த விஷயத்த அதுக்கப்புறம் அவர் ப்ளே பண்ணுறாரு. ஓகே வைக்கிறான், அங்கே இதாகுது, அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறேன், அப்புறம் உள்ளே போய் தேடுறேன், அங்கே இதாகுது. எனக்கு 4 காலுமே ஆடணும், ஒவ்வொன்றுமே ஒரு காலுக்கு ஆடணும். அது அதுக்கப்புறம் அவர் ஒரு எஃபர்ட் போடுறாரு. அதுதான் சூப்பராக இருந்துச்சுங்க, ஜாலியாக இருந்துச்சு. இந்த பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸை ஆடியன்ஸ் கிஃப்ட் பண்ண ஒரு டெபியூ டைரக்டராக எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, ஒரு தியேட்டர் ரிலீஸுன்றது என்னென்னா அது வந்து ஒரு ஷேர், அதை வந்து ஒரு பரிமாறுறது இல்லை. நம்ம சாப்பாடை எவ்வளோ ரசித்து சமைச்சு அதுக்கப்புறம் ஒரு பரிமாறுறப்போ ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷம் தான் இது. எல்லாரோடையும் உட்காந்து எல்லாத்தையும் விட்டுருங்கல்ல. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும், இந்த படம் எவ்வளோ வெற்றியாக உனக்கான ஒரு வெற்றியாக ஆகணும்னு உனக்கே தெரியும். ஆனால் அந்த படம் பார்க்குற 2.5 மணி நேரம் நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை மச்சான். அதுதான் அந்த படத்துக்கான வெற்றி. அந்த அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப என்ன அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஜேர்னியை கொடுத்து அண்ட் தென் ஃபைனலாக அது ஒரு ரெசிடியூலாக மாறுது. எனக்கு பருத்தி வீரன் தான் இருக்கலே பிடிச்ச படம். அது வந்து கடைசியாக அந்த படம் ஏன் அப்படின்னா, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாலும் அதில் ஒரு 4 வரியோ அதில் ஏதோ ஒரு படம் வந்து கடைசியில் அது சுருங்கிறது வந்து ஒரு சில விஷயங்களுக்காக இல்லை. அதனால் காந்தா வந்து தான் என் மொதல் படமாக இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு ஜேர்னி அது கொடுக்கும். நீங்கள் பார்க்க நினச்ச 1950களான மெட்ராஸை, ஏன்னா நான் ரொம்ப வியந்திருக்கேன் அந்த மவுண்ட் ரோடு எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த சென்ட்ரல் அந்த ஸ்டேஷன் அதெல்லாம் நாங்கள் அதை வந்து ரசித்து இதை வந்து அந்த உலகத்துக்கு அவங்களை கூப்பிட்டு போனோம். ஒரு ஸ்டூடியோ இப்படி தான் படம் பண்ணாங்க, இப்படிலாம் படம் எடுப்பாங்களா, இப்படிலாம் ஆடியன்ஸுக்கு இப்படிலாம் அவங்களுக்குள்ளே நடக்குமா, இது எல்லாமே ஆடியன்ஸுக்கு புதுசு தானே. ஒரு டைரக்டர், ஹீரோ, ஒரு ஆக்ட்ரஸ், இதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து வியந்த ஒரு விஷயம். நான் வியந்துக்கிறேன். நான் இன்னும் சினிமாக்குள்ளே எனக்கு அவ்வளோ அனுபவம்லாம் இல்லை. அனுபவம் வந்து இதை இயக்கிறது வேறு. நான் இதை வந்து வெளியிலேருந்தே பார்த்து அதை ஒரு ரசிகனாக தான் இதை இயக்கியிருக்கேன். நம்ம வந்து ஒரு தியேட்டரில் இதை வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் இவ்வளோ லாங்குவேஜஸ் உள்ளே இருந்த அந்த மெட்ராஸில் எல்லா லாங்குவேஜ் ஸ்டேட்டுக்கும் இது போய் எல்லாருமே இதை வந்து கொண்டாடணும் அப்படின்ற அந்த ஆசை தான் இருந்தது. ஆனால் இது வந்து என்ன பண்ணாலும் இது வந்து ஒரு தமிழ் படம். ஏன்னா ஒரு தாய் தான் எனக்கு வந்து என்னோடய சிந்தனைக்குள்ளே தமிழ் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த தமிழாக இருந்த அந்த காலத்து தமிழையும் அந்த காலத்து தமிழ் சினிமாவையும் கொண்டாடுற ஒரு படத்தை இன்றைக்கி குடும்பங்களாக வந்து தமிழில் அதை ரசிக்கிறத பார்க்குறதுன்றது வந்து ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீலிங். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்றத நான் இன்றைக்கி தியேட்டர்ஸ் போகிறப்ப அதை தான் பார்க்குறேன். சின்ன குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் வராங்க. அவங்க ஒரு விஷயத்தையும் அவங்க ரசிக்கிறத, அவங்க சிரிக்கிறத, நான் போன ஊர் எல்லா இடத்துலையுமே பார்க்குறது வந்து அந்த லாஸ்ட் 25 மினிட்ஸ் வந்து அப்படியே அரெஸ்ட் ஆகி அவங்க அப்படியே பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறான், என்னன்னா அந்த கதையே சொல்லுது. அது கரெக்ட். இதுக்கு தான் ஏன் கதை சொல்கிறோன்னு கூட அந்த கதை அங்கே சொல்லுது. கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு அரெஸ்டிங் வாட்சாக எல்லாருக்கூடையும் உட்காந்து பார்த்து கடைசியில் அந்த பேர் வரப்போ நான் அதை நான் ஆசைப்பட்டுலாம் பண்ணல. பட் அந்த பேர் வரப்போ அவங்க ஏன் கை தட்டுறாங்க அப்படின்னா வந்து நீ போட்ட எஃபர்ட்டை நான் மதிக்கிறேன்டா அப்படின்னு அவங்க கை தட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நம்ம டீட்டெயிலாக பேசணும். தேங்க்யூ. சீனை தாண்டி நிறையவும் பேசணும். ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சீக்கிரம் உங்களுடைய அடுத்த பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் காத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. Crucianet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980 10101 to avail 1 month free internet.